சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய தாம்பரம் தனியார் நிறுவனத்தின் தலைவர் குயின்டன் தாசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் என்னிடம் உள்ளது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் நிலங்களும் நிறுவனங்களும் என்னுடைய சொத்துக்களாக வைத்து பராமரித்து வருகின்றேன். அந்த வகையில் சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள ராஜாஜி சாலையில் 2400 சதுர அடி பரப்பளவில் என்னுடைய பெயரில் ஒரு நிலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக அதிமுக நிர்வாகி ராயபுரம் மனோ அவர்கள் அந்த நிலத்தில் தனது அதிமுக அலுவலகத்தை திறந்து வைத்து கட்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமின்றி அந்த நிலம் தன்னுடைய நிலம் என்றும் பொய்யான தகவலை பரப்பிக்கொண்டும் அதற்குரிய போலி பத்திரங்களை வைத்துக்கொண்டு பொதுமக்களிடம் கூறி வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அங்கு சென்று தூய்மைப்படுத்தும் போது ராயபுரம் மனோ அவர்கள் என்னுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அங்கு எந்த ஒரு பணியும் செய்யவிடாமல் அராஜகத்திலும் ஈடுபட்டார். நிலத்திற்குரிய பத்திரங்கள் என்னிடம் உள்ளது. நிலத்திற்கு உரிமையாளரும் நான்தான். என்னுடைய பெயரை களங்கம் விளைவிக்கும் வகையில் தவறான நபர் என்று விமர்சனம் செய்து வருகிறார். அவ்வப்போது கொலை மிரட்டலும் விடுக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளேன். நிலத்தை மீட்டுத் தர வேண்டியும் கோரிக்கை விடுத்துள்ளேன் என்று கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் உடனிருந்தனர். நான் ராஜசேகரன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கேன். இவர் என்னுடைய கட்சிக்காரர் குயின்டன் தாசன் சொல்லி, இவருக்கு 76 வயது ஆகுகின்றது. இவர் அவருடைய நண்பர் ஷாஜகான். இவர் இன்னொரு வழக்கறிஞர் ஏகாம்பரம். அவரும் இவருடைய வழக்குகளை கீழமை நீதிமன்றத்தில் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பிரஸ் மீட்டே என்னன்னா, குயின்டன் தாசன் என்பவர் ஒரு வில்ல ப்ரொவைட் பண்ணி அவர் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது சென்னையில், பாண்டிச்சேரியில், மற்ற தமிழ்நாடு முழுக்க இருக்கும் சேம்பர்ஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆரிஜினில் இருக்கவங்க கிட்ட வந்து ஒரு வில் ப்ரொவைட் பண்ணி அந்த வழக்கு இவருக்கு சாதகமாக வந்துவிட்டது. இது சம்பந்தமாக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த வழக்கில் வந்து முக்கியமாக என்னன்னா, இவரை பற்றி சென்னை பாரிமுனையில் இருக்கும் பல ஒரு 20 ப்ராப்பர்ட்டிஸ், அந்த நம்பர் RS நம்பர்னு சொல்லுவாங்க. அது வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்யும் போது RS நம்பர் தான், அப்போ பட்டாலாம் கிடையாது. அது பிரகாரம் அந்த வழக்கை இவர் தாக்கல் செய்து இவர் வில்ல ப்ரொவைட் பண்ணி இவர் தான் எக்ஸிக்யூட்டர் அண்ட் பெனிஃபிஷரி ஆஃப் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ். இதை வந்து சட்டப்படி நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்திலும் சில வழக்குகள் இருக்கு, சில சொத்துக்கள் சம்பந்தமா. உச்ச நீதிமன்றத்தில் SLP சில சொத்துக்கள் சம்பந்தமா இவர் தான் பெட்டிஷனரா இருக்காரு. இந்த வழக்கை பொறுத்தவரை நிறைய பேர் ஆக்கிரமிப்பு, லேண்ட் கிராபிங் பண்ணியிருக்காங்க, என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா இவர் இப்போ இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஹைலைட் பண்ணவர் யாருன்னா, ராயபுரம் மனோ என்கின்ற அதிமுக கட்சியின் துறைமுக தொகுதி வேட்பாளர். அவரை பற்றி இவர் மீது இவர் பொசிஷன்ல இருக்க ப்ராப்பர்ட்டியை இவர் சீரமைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கும் போது பல அவதூறுகளை சமூக வலைதளத்திலும் சரி, சேட்டலைட் டிவிலையும் சரி, பிரிண்ட் மீடியாலும் சரி, தவறுதலா நிறைய தகவல்களை இவரை பற்றியும் இவருடைய நண்பரை பற்றியும் தொடர்ந்து அவதூறு பரப்பி கொண்டு வருகிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. யாரு? குயின்டன் தாசனுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் வந்து தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க போவதாக என்னிடம் தெரிவித்திருக்கிறார். ஈவன் அவர் மீது மான நஷ்ட வழக்கம் தொடுக்க போகிறார். அது ஒரு பக்கம் இருக்க, இவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கிறதுனால இதை நான் உங்க பத்திரிகையாளர்கிட்ட கொடுக்க முடியாது. நீங்க வேணா வந்து இதை பார்த்து இந்த டீடைல்ஸ் வேணா கேதர் பண்ணிக்கலாம். இந்த நம்பரு, SLP நம்பர், இன்ஸ்பெக்ஷன் நம்பர்லாம் நீங்க எடுத்துக்கலாம், ஒரிஜினல் ஷூட் நம்பர்லாம் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் வச்சிருக்கோம். மற்றபடி இந்த வழக்கின் தன்மையை, ஏன்னா அவர் வந்து தமிழில் சரியாக நீண்ட நேரம் உரையாட முடியாது என்பதற்காக ஆங்கிலத்தில் சில கருத்துக்களை சொல்லிவிட்டு தமிழ்ல நீங்க வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்வார். ஏன்னா ஏன் அவர் பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா, அவருடைய வழக்கறிஞரா நான் உங்களுக்கு வந்து எல்லாம் தெளிவுபடுத்திட்டேன். யார் மீது குற்றச்சாட்டு, என்ன மாதிரியான குற்றச்சாட்டு. இப்போ திரு மனோ அவர்கள் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி கூட இவர் பேர் தான் இருக்கு. இவர் தான் அதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டர் அண்ட் பெனிஃபிஷியரி. எல்லாமே வித் ரெக்கார்ட்ஸ், லீகல் ரெக்கார்ட்ஸ்,
சட்டப்படி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு எல்லா ரெவன்யூ அத்தாரிட்டிஸ்கிட்டையும் சமர்ப்பிக்கப்பட்டு நீங்களும் அதை வந்து உங்களுடைய தொடர்புகளில் அதை வெரிஃபை பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் குவிண்டன் தாசன் அவர் இந்த வழக்கின் தன்மையை அவருக்கு தெரிந்த லாபகமாக பேசக்கூடிய ஆங்கில மொழியில் சொல்லுவார். அது ஏதாவது டவுட் இருந்தா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். வணக்கம். My name is Quintin George Dawson. I am an executive cum beneficiary under the will of George Joseph Chambers. George Joseph Chambers, his grandfather name is George Alexander Chambers. George Alexander Chambers is a pioneer of Chrome Leather Company and Chamber and Chamber Company. குரோம் லெதர் கம்பெனி, ஒரு நிமிஷம், குரோம் லெதர் கம்பெனியும் சேம்பர்ஸ் கம்பெனி, நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸா பார்த்தா உங்களுக்கு தெரியும். பல்லாவரம், குரோம்பேட் அந்த ஏரியால இருக்குது. சொல்லுங்க. And all the people in Chennai, Pondicherry, elsewhere, Karnataka, they grab the land without any right title interest. I gave several complaints to all the department, UGC, ROC, Revenue Department, Collector, all various places. So far, nobody has helped me in this case because the property is worth of nearly 11,000 crores. And CBCD 11,000 கோடிகள் உள்ள மொத்த அந்த ப்ராப்பர்ட்டி, அதுக்கு இவர்தான் எக்ஸிக்யூட்டர் அண்ட் பெனிஃபிஷியரி. CBCD is proved the crime and all the accused, they are still scot-free. No case is pending in the Supreme Court of India. It is any time it will be coming forward. Thank you. பேர் ஏகாம்பரம், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ சமீப காலமாக அந்த ராயபுரத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து ராயபுரம் ஆர் மனோ என்றவர் வந்து எங்க சொத்துல வந்து ஏற்கனவே வந்து இல்லீகலா ஆக்குபை பண்ணி அந்த சொத்துல வந்து அனுபவிச்சிருக்காரு. அந்த சொத்து வந்து உயில் மூலியமா வருது. அந்த ஜார்ஜ் ஜோசப் சேம்பர் என்றவர் வந்து 6/2/2008 வந்து ஒரு உயில் எழுதியிருக்காரு. அந்த உயில் வந்து குவிண்டன் தாசனுக்கு ஃபேவரா எழுதியிருக்காரு. அந்த உயில் வந்து அந்த உயில்ல வந்து அவர் தான் வந்து எக்ஸிக்யூட்டர் கம் பெனிஃபிஷியரி. அந்த உயில்ல இந்த ராயபுரம் மனோ இல்லீகலா அதுல உட்கார்ந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காரு, அனுபவிச்சிருக்காரு. அந்த உயில் படி அந்த சொத்து அது அடங்கும். அந்த சொத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அவர் அனுபவிச்சிருக்காரு. அவர் வந்து இல்லீகலா அனுபவிச்சிருக்காரு. அதுக்கு தேவையான ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க கையில இருக்குது. அது வந்து பக்கத்துல இருக்கிற லேண்ட்ல வந்து ஒரு சீரமைப்பு பண்றதுக்காக குவிண்டன் தாசனும் நண்பர் ஷாஜகானும் இணைந்த சீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. வந்து சீரமைப்பு பண்ணும்போது அவர் இல்லீகலா பக்கத்துல லேண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. ராயபுரம் மனோ வந்து தேவையில்லாமல் குவிண்டன் தாசன் மேலையும் ஷாஜகான் மேலையும் அந்த ஏரியா மக்கள் மத்தியில வந்து ஒரு அவதூறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார். அது முற்றிலும் வந்து தவறான நடவடிக்கை. அவர் வந்து கட்சியில இருக்கிறதுனால இந்த குவிண்டன் தாசனும் ஷாஜகானும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாம சூழ்நிலையில் இருக்கிறாங்க. வந்து இப்போ வந்து பிப்ரவரி மாசம் வந்து மிஸ்டர் குவிண்டன் தாசன் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து ஒரு லெட்டர் கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்கிறார். அந்த கம்ப்ளைண்ட் மேல வந்து நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சொத்து சம்பந்தமாக பல்வேறு இடங்கள்ல இருக்குது. சென்னையில இருக்குது, சென்னை அடுத்து தமிழ்நாடு முழுக்க சில சொத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. ஆலந்தூர் கோர்ட்டு, சென்னை உயர்நீதிமன்றம், தாம்பரம் கோர்ட்டு, செங்கல்பட்டு கோர்ட்டு, இந்த கோர்ட்டுகளெல்லாம் வந்து யாரெல்லாம் லேண்டு அவதூறு வச்சிருக்கிறாங்களோ அவங்க மேல எல்லாம் கேஸ் நிலவில் இருக்குது. கூடிய சீக்கிரத்துல வந்து எங்களுக்கு ஃபேவரா வந்து எங்களுக்கு உத்தரவு வரும். உத்தரவு வரும். அந்த உத்தரவுக்காக நாங்க இருக்கோம். SLP வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது. அவங்களும் என்கொயரி பண்ணி முடிச்சிட்டாங்கன்னாக்கா பிரேயா பேசி எங்களுக்கு ஃபேவரா இருக்கு அந்த கேஸ்ல ஆஸ் பர் உயில் படி. இது சம்பந்தமா நேர்ல வந்து உங்களுக்கு ஏதாவது த்ரெட்டன் பண்ணிருக்காங்களா? என்ன சொல்ல வரப்போகுது? இல்ல, நேரடியா திட்டம் பண்ணல. இவங்க வந்து மாலை மலர் என்ற பத்திரிகையில அவதூறா செய்தியை பரப்பி இருக்காங்க. என்ன கிட்னாப் பண்ணாங்க? ஆமா, இவரை வந்து குவிண்டன் தாஸ்னு ஒரு சில டைம்ல வந்து கிட்னாப்பும் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டாரு. அவர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர குவிண்டன் தாசன் பாத்தீங்கன்னாக்கா வந்து அவர் கடைசிந்து போயிட்டு விஷ ஊசி எல்லாம் போட்டிருக்காங்க. அவர் எப்படி அங்க தப்பிச்சு வந்துட்டு அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல அதுக்கு தேவையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல அண்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இருக்காரு. அவர் வந்து அவர் 76 வயசு ஆகுது. வந்து உயிர் படி அவருக்கு தான் வந்து சொந்தம். அது வந்து
as per மிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் சேம்பர் உயில் எழுதியிருக்காரு 6/2/2008 எழுதியிருக்காரு. இவர் தான் பெனிஃபிஷரி கம் எக்ஸிக்யூட்டார். அந்த ப்ராப்பர்ட்டிலாம் ரிகவரி பண்ணி ஏஜி ஓட்ல அண்டர் சில நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் ஏஜி ஓட் கண்ட்ரோல் அது நான் இருக்கு. சொல்றது. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் ரிகவரி பண்ணி இவருக்கு அந்த உயில் படி இவருக்கு 50%, அவங்களுக்கு லீகல் ஆசட் 50%, அதுபடி தான் அந்த உயிலே வருது. உயிலே அந்த சங்கதியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. போலி ஆவணங்களா இருக்காங்க ஏன் சார்? டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. CBCID proved. சிபிசிஐடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 11,000 documents. 11,000 டாக்குமெண்ட்ஸ்